வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகை. மாலை 6 மணிக்கு தீநகர் சாலையில் நடைபெறும் சாலை அணிவகுப்பு கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னை வருகிறார். பிற்பகல் 3 மணி முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை போக்குவரத்து போலீசார் அறிவிப்பு. தமிழகத்தில் இதுவரை ரூபாய் 208.41 கோடி மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். தேர்தல் முடிந்தாலும் ஜூன் 4 வரை பணம் கொண்டு செல்ல கட்டுப்பாடுகள் தொடரும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. தேர்தல் பிரச்சாரத்தில் புடவை கேட்ட பெண்ணுக்கு துண்டு கொடுத்த உதயநிதி. தர்மபுரி தொகுதி திமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி பிரச்சாரத்தில் புடவை கேட்ட பெண்ணுக்கு துண்டு கொடுத்து சமாளித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வணக்கம்மா. புடவை எல்லாம் இல்லைம்மா, துண்டு இருக்கு. நீ புடவை கேட்பேன்னு தெரிஞ்சா கண்ணாடி புடவை எடுத்துட்டு வந்திருப்பேன். எனக்கு ஒரு துண்டு கொடுங்கப்பா. தேர்தலில் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனையில் அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. அண்மையில் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார், துபாய் நாட்டுக்கு சென்றார். தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்கு என்று சொன்னார். தொழில் முதலீட்டு ஈர்க்கல்ல, ஏற்கனவே 30,000 கோடி உருண்டு விரண்டு கொண்டிருக்கின்றது, தடுமாறி கொண்டிருக்கிறது 30,000 கோடி. அதை முதலீடு செய்ய போயிருக்கார் என்று மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். ஏன்னா ஸ்பெயின் நாட்டிற்கு 2 மாசத்துக்கு முந்தி போனார். அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்புன்னு சொல்லிட்டு போனார். அந்த நாடு இன்னைக்கு பொருளாதாரத்தில் நசுங்கி இருக்கின்ற போது எங்க தொழில் முதலீட்டு அங்க ஈர்க்க முடியும்? அங்க போய் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில் அதிபர்களை அங்க வரவழைச்சு அங்க ஸ்பெயின்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் சென்னைக்கு அழைச்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம்ல? இல்ல, இதுலதான் சந்தேகம் ஏற்படுகிறது. நிதியமைச்சர் சொன்னவாறு அந்த 30,000 கோடி எங்கெங்கெல்லாம் போகுது என்று மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, விளக்க வேண்டிய கடமை உங்களது. பழங்குடியின சமூகத்தை காங்கிரஸ் எப்போதுமே அவமானப்படுத்துகிறது. அதே பழங்குடியின சமூகத்தின் மகள் இன்று நாட்டின் ஜனாதிபதி. கடந்த 10 ஆண்டுகளில் பழங்குடியினர் நலத்துக்காக பட்ஜெட்டை 5 மடங்கு உயர்த்தியுள்ளது பாஜக. கோடிக்கணக்கான என் நாட்டு மக்கள் எனது பாதுகாப்பு கவசம். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்டர் பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். நமது நாட்டில் உள்ள நிலம், நீர், காடு ஆகியவற்றின் முதல் உரிமையாளர் பழங்குடியினர் தான். மத்திய பிரதேசத்தில் மாநிலம் சியோனி மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பதிலடி. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல். இதுவே எதிர்க்கட்சிகளிடமிருந்து எடுத்திருந்தால் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் வந்திருக்கும். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். அவர் சுய நினைவோடுதான் பேசுகிறாரா? தலைநகரை எப்படி நாக்பூருக்கு மாற்ற முடியும்? கமல் மனநல மருத்துவரை பார்க்க வேண்டும். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டசபை தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அண்ணாமலை சாடல். மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் பிரெயின் எக்ஸாமின் பண்ணுங்க. அந்த மாதிரி யாராச்சும் சொல்றாங்கன்னா, அது கமலஹாசனா இருக்கட்டும், யார் சொன்னாலும் கூட மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லுங்க. உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா? 2 பிரெயினுமே, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா? சுயநலவோட தான் இருக்காங்களா? சரியா சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் ஐயா கொடுக்கணும். நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் அவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி இந்தியாவுடைய கேபிட்டல் நாக்பூருக்கு மாற்ற முடியும்? எப்படி மாற்ற முடியும்? நீங்களே லாஜிக்கலா சொல்லுங்க, எப்படி மாற்ற முடியும்? இந்தியாவுடைய வின்டர் கேபிட்டல், சம்மர் கேபிட்டல் சென்னை கொண்டு வாங்க, நான் அதை ஏத்துக்கிறேன்.
சென்னைக்கு வந்து ஒரு கேபிட்டலை கொண்டு வாங்க, சவுத்து கொண்டு வாங்க. ஆனால் கமலஹாசன் அவர்கள் எங்கேயோ இருந்துட்டு இன்னைக்கு வந்து நாக்பூர்ல RSS ஆபீஸ் இருக்கு, அதனால் நாக்பூருக்கு வந்து இந்தியாவுடைய கேபிட்டல் போயிடும். கமலஹாசன் அவர்கள் should get his head examined. உண்மையாலுமே சுயநனவோடு தான் பேசுறாங்களா, ஆரோக்கியமான கருத்துக்களை தான் பேசுறாங்களா, இல்ல திமுகவுக்கு தன்னுடைய கட்சியை ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வித்துறதுக்காக இப்படி கூவ வேண்டும் என்று கமலஹாசன் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதை கமலஹாசன் அவர்கள் தான் முடிவு செய்யும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தியா பட்டா போட்டு கொடுக்கப்பட்டுள்ளதா? சேலம் மக்களவை தொகுதி வேட்பாளர் மனோஜ்குமாரை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் மேற்கொண்ட போது நாம் தமிழர் சீமான் கேள்வி. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முந்தைய முஸ்லிம் லீக் சித்தாந்தம் இருக்கிறது. பிரதமர் மோடி விமர்சனம். இதற்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை 140 கோடி மக்களின் நம்பிக்கை பிரதிபலிக்கிறது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதில். நாம் காலம் காலமாக அதிமுக திமுக என மாறி மாறி வாக்களித்து விட்டோம். அதிமுக திமுகவுக்கு வாக்களித்தது போதும். தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாலக்கோடு பகுதியில் பிரச்சாரம். 57 ஆண்டு காலம் மாறி மாறி திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக என்று 57 ஆண்டு காலம் நீங்கள் மாறி மாறி வாக்களித்தீர்கள். 57 காலம் என்றால் அரை நூற்றாண்டு. நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன். அப்புறத்திலிருந்து திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக, திமுக. சரி, இந்த 2 கட்சி ஆட்சி பண்ணி நம்ம மண்ணுக்கு என்ன பண்ணாங்க, நம்ம மாவட்டத்துக்கு என்ன பண்ணாங்க? ஒரு மாற்றம் வரவேணுமா வேணாமா? காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மத்திய பிரதேச மாநிலம் மாண்ட்லா மற்றும் ஷாத்தோல் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற பேரணியில் வாக்கு சேகரிப்பு. பின்னர் ஜபல்பூருக்கு சென்று அங்கிருந்து டெல்லிக்கு செல்ல திட்டம். ஆனால் மோசமான வானிலையால் ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டர் பயணம் ரத்து. அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான முறைகேடு வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. விதிகளை மீறி இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ததால் திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு உட்பட ஆதரவாளர்கள் 25 பேர் மீதும் வழக்கு பதிவு. மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளிலும் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கூடுதல் உதவி தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் நியமனம். வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை ஆகிய 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஏற்கனவே 3 பேர் நியமனம். பயங்கரவாத அமைப்பின் உதவியோடு வயநாட்டில் போட்டியிடும் ராகுல். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி சாடல். மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்ட முதல்வர் கெஜ்ரிவால். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஜாமீன் மனு இன்று தீர்ப்பு வெளியாகிறது. சிறுத்தை பற்றி வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மயிலாடுதுறை காவல்துறை எச்சரிக்கை. பொய் தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை வேண்டுகோள். அணுகுண்டு வச்சிருந்தா என்ன செய்வீங்க? டெல்லி விமான நிலையத்தில் அடாவடியாக பேசிய நபர்கள் கைது. விமானத்திற்கும் பயணிகளுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதால் இருவரும் கைது செய்யப்பட்டதாக மூத்த போலீஸ் அதிகாரி தகவல். வங்கிகளுக்கு பணத்தை கொண்டு போக முடியவில்லை. தேர்தல் ஆணையத்திற்கு பெட்ரோலியம் டீலர்கள் கடிதம்.
பணத்தை வங்கிகளில் டெபாசிட் செய்வதற்காக டெபாசிட் சன்னாளர்களுடன் சேர்த்து எடுத்து செல்ல அனுமதிக்க கோரிக்கை. மக்களவை தேர்தலையொட்டி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு பஸ்கள் இயக்கம். மக்களவை தேர்தலில் வாக்களிக்க வசதியாக 10,214 பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்து துறை அறிவிப்பு. சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் ரயில் புறப்படும் நேரம் மாற்றம். மதியம் சென்ட்ரலில் 3:10க்கு புறப்பட வேண்டிய ரயில் இரவு 8:20 மணிக்கு புறப்படும். இதேபோல் சென்ட்ரல் ஹவுரா ரயில் இரவு 7 மணிக்கு பதிலாக இரவு 8:30க்கு புறப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க 2 நாட்கள் அவகாசம். பல்வேறு தரப்பினரிடமிருந்து விண்ணப்ப பதிவு மேற்கொள்ள மறு வாய்ப்பு கேட்டு கோரிக்கை வந்த நிலையில் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சோதனையில் ஈடுபட்ட கர்நாடக போலீசார் ரூபாய் 5.60 கோடி மதிப்பிலான ரொக்கம், 3 கிலோ தங்கம், 103 கிலோ வெள்ளி நகைகள் மற்றும் 68 வெள்ளி கட்டிகளை பறிமுதல். ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பாடு. தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி அமைத்தால் குறைந்த விலை தரமான மது. தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான சந்திரபாபு நாயுடுவின் கிக் ஏறும் வாக்குறுதி. தில்லி தலைமை தேர்தல் ஆணையத்தின் முன்பு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டம். விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டி தேர்தல் ஆணையம் முன்பு அமைதியான வழியில் 24 மணி நேர போராட்டத்தில் திரிணாமுல் கட்சியினர். முன்னாள் மத்திய அமைச்சர் பிரேந்தர் சிங் பாஜகவிலிருந்து விலகல். ஹரியானாவின் முன்னாள் பாஜக எம்எல்ஏவாக இருந்த பிரேம்லதா சிங் இன்று காங்கிரஸில் சேர முடிவு. கட்சிகளுக்கு ஏற்றவாறு தேர்தல் ஆணையம் பாரபட்சம் காட்டலாமா? டெல்லி அமைச்சர் அதிஷி கேள்வி. இது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையமும் அதிஷிக்கு நோட்டீஸ். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து 2வது ராணுவ உளவு செயற்கைக்கோளை தென்கொரியா ஏவி பரிசோதனை செய்ததில் வெற்றி. கொரிய தீபகற்பத்தில் அமைந்த வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையேயான பகைமைகள் உச்சம் தொட்டுள்ள சூழலில் பரிசோதனை. ஏலியன் வேற்று கிரக நம்பிக்கை. கேரள தம்பதி உள்பட 3 பேர் தற்கொலை விலகாத மர்மம். பூமியில் உள்ள மனிதர்கள் மற்றும் பிற விலங்குகளும் கூட வருங்காலத்தில் வேறொரு கிரகத்திற்கு மாற்றப்படுவார்கள் என 3 பேரும் நம்பியதால் விபரீதம். ஆர்யாவின் லேப்டாப்பை கைப்பற்றி போலீசார் விசாரணை. மொசாம்பிக்கின் வட கடலோர பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்து. காலரா பரவல் புரளியால் 96 பேர் பலியான சோகம். தவறான தகவல் பரவிய நிலையில் மக்கள் அச்சம். படகில் ஏறி போதிய இடவசதி இல்லாத சூழலில் கூட்ட நெருக்கடியால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என தகவல். மராட்டியம் புனே நகரில் கல்லூரி மாணவி கடத்தி கொலை. சக மாணவர் உள்பட 3 பேர் கைது. ரூபாய் 9 லட்சம் பணம் கேட்டு மிரட்டி கொலை செய்துள்ளதாக காவல்துறை தகவல். இந்திய தேசிய கொடி அவமதிப்பு மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய மாலத்தீவு முன்னாள் அமைச்சர் ரியம் ஷியூனா தற்போது 2வது முறையாக சர்ச்சையில் சிக்கி மரியம் ஷியூனா. ரஷ்யாவில் உள்ள அணுமின் நிலையம் மீது குறிவைத்து ட்ரோன் மூலம் தாக்குதல். ரஷ்யா சரியான நேரத்தில் பதிலடி கொடுத்ததால் பெரும் அசம்பாவிதம் தடுத்து நிறுத்தம். ஐநா அதிகாரிகளும் தாக்குதலுக்கு கண்டனம்.
தமிழகத்தில் வட தமிழக மாவட்டங்களில் 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் பரஸ்பரம் விவாகரத்து. சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு. லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினியின் கூட்டணியில் தயாராகும் தலைவர் 171 படத்தின் நாயகி. தளபதி படத்திற்கு பிறகு மீண்டும் ஜோடியாகும் சோபனா. வீட்டு மொட்டை மாடியில் கனவு அலுவலகம் கட்டிய நயன்தாரா. புகைப்படங்களை பகிர்ந்து நெகிழ்ச்சி. கனவு அலுவலகத்தை 30 நாட்களுக்குள் உருவாக்கியவர்களுக்கு நடிகை நயன்தாரா பாராட்டு. நித்யா மேனன் நடிக்கும் டியர் எக்ஸஸ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. நித்யா மேனன் பிறந்த நாளை முன்னிட்டு டியர் எக்ஸஸ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. ஐபிஎல் தொடரில் நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி. இந்தியாவில் நடைபெற்ற ஐசிசி 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். இதில் பங்கேற்க சென்றபோது இந்திய ரசிகர்கள் தங்களுக்கு மிகப்பெரிய அன்பையும் ஆதரவையும் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பாபர் அசாம் நெகிழ்ச்சி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.